வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வையை நம்ம கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது. படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், இந்த மரபு வழி உள்ளிட்ட காரணிகள், இது மாதிரி பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகள், போன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ், அந்த அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் மக்களுக்கு கண்களில் தாக்கும் போது கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது நாளுக்கு நாள் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ இதை சரி செய்ய என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பழங்கள் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பழம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் பொறியினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். ஸோ சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வையை மேம்படுவதற்கு பாதாமை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் பருப்பு செல் சேதங்களிலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை அந்த பாதாம் நமக்கு வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வையை தொய்வடையாமல் நமக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய அந்த மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் கண் நரம்புகளை முக்கியமாக பராமரித்து மங்கலான பார்வையை சரி பண்ணி வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தரும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நமக்கு போதுமான அளவுக்கு அளவோடு நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம். அதை நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றிலும் எடுத்துக்கலாம். தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு உங்களுடைய கூடுதலாக மருத்துவ நன்மைகளை விரைவாகவே கொடுத்து உங்களை கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வையை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவதுதான் நமக்கு ஆரோக்கியம். இப்போ மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியம். அதில் ஒன்று தான் இந்த கேரட்டும். சில பேர் வேணும் அப்படின்னா பச்சையாக எடுத்துக்கிறது, ஜூஸாக எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லது தான், ஆனால் நம்ம அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. சமைத்து சாப்பிடுவதை கம்பேர் பண்ணுறதை விடவும் பச்சையாக சாப்பிட்றது நல்லது கிடையாது. நீங்கள் வேணும் அப்படின்னா பச்சையாக எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு தடவை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் கேரட்டை சமைத்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கழிவுகள் எளிமையான முறையில் நமக்கு வெளியேற்றப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சிதத்திலிருந்து இது நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம தினமும் கிரீன் வெஜிடபிள்ஸ் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அதே போல் காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடி சாறு, அதாவது வெஜிடபிள் சூப்
எடுத்துக்கலாம். இல்லைனா கீரைகளை வந்து வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் வேறு ஏதாவது நிறைய வெரைட்டி ஆஃப் கீரை வந்து எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் கண் பார்வை கூர்மை பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டு இருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி என்று சொல்லக்கூடிய அந்த நோயினுடைய அபாயத்தை நமக்கு முழு தானியங்கள் குறைச்சிரும். முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் நம்மளுடைய விழித்திரை சேதமாவது முன்னாடியே தடுக்கப்படும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நீங்கள் கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குறைந்தபட்சம் வாரத்திற்கு நீங்கள் 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போ இருந்தே உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து வாரத்தில் 2 முறை மீன் சாப்பிடுவது நல்லது. ஏன்னா மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், பஃபிங் ஐஸ், அந்த உலர் கண்கள், இந்த மாதிரி வீக்கமான கண்கள், இந்த மாதிரி தொடர்பான வீக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதனால் கண் பார்வையும் கூர்மைப்படுத்திக்கலாம். கண்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கருவளையங்கள், வீக்கங்கள், வறட்சியான கண்களின் தோற்றம் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம வந்து நீரில் அவித்த முட்டைகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொண்டும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ஆரோக்கியம். அதை விட்டுட்டு நம்ம பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டைகள் எடுத்துக்கிறது, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படி நம்ம உடச்சி சாப்பிட்றது, இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. இப்போ நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அதில் விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே இருக்குது. இது கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் அடிக்கடி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட்டு கண் பார்வை கூர்மை பெறும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். உங்களுக்கு இந்த வாழ்க்கை நடைமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னா மங்கலான பார்வை உங்களுக்கு எப்போது தெரிஞ்சாலோ அல்லது கண்களிலிருந்து நீர் வடியக்கூடிய பிரச்சனை இருக்குது அல்லது நாள்பட்ட தலைவலி எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான மருத்துவம் பார்த்தும் சரியாகலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை வந்து அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் என்ன ஏதுன்றதை பார்த்து சரி பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு சீரியஸான விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண்களுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரவு நேரங்களில் சரியான நேரங்களில் வந்து உறங்குங்க. பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரங்கள் 8 மணி நேரமோ அல்லது குறைந்தபட்சம் 6 மணி நேரம் வந்து நன்றாக உறங்க பாருங்கள். குறிப்பாக தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உடல்களில் வறட்சி ஏற்படாமல் கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கண் பார்வை கூர்மை பெறுவதற்கான அத்தனை வழிகளையும் மேற்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.